نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உரிய நேரத்திலே இங்கே ஒன்று சேர்ந்திருப்பதை போல எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இந்த தருணத்திலே வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஜும்மாவிலே பிற கலாச்சார தாக்கங்களை அல்லது பிற கலாச்சாரங்களை பின்பற்றுவது பற்றிய இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கலாச்சாரம் என்பது குறிப்பிட்ட ஒரு மனித சமூகத்தினுடைய நடத்தைகளையும் பண்பாடுகளையும் குறிக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய அறிவும் அவர்களுடைய நம்பிக்கைகள், நடத்தைகள், வழக்காறுகள், கலைகள் என்கிற எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக கலாச்சாரம் என்பது நோக்கப்படுகிறது. எனவே இஸ்லாமிய கலாச்சாரம் என்று சொல்கின்ற போது இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கைகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய நடத்தைகள், பண்பாடுகளை இஸ்லாமிய கலாச்சாரம் என்று நாங்கள் அழைக்கிறோம். கிறிஸ்தவ கலாச்சாரம் என்பது கிறிஸ்தவர்களினுடையது அல்ல, கிறிஸ்தவ சமயம் சொல்லக்கூடிய கலாச்சாரம், கிறிஸ்தவ சமயம் சொல்லக்கூடிய நம்பிக்கைகள், நடத்தைகள் கிறிஸ்தவ கலாச்சாரமாக அந்த சமூகத்தினுடைய கலாச்சாரமாக சொல்லப்படுகிறது. உலகில் தோன்றிய ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் ஒவ்வொரு மதங்களுக்கும் கலாச்சாரம் என்பது இருக்கிறது. அவர்களுக்கென்று தனியான நம்பிக்கை கோட்பாடுகளும் தனியான நடத்தை கோலங்களும் பண்பாட்டு விழுமியங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன. ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதை மேம்பட்ட ஒரு கலாச்சாரமாக காட்டிக் கொள்வதற்காக முயற்சி செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரத்திற்கு அடுத்த சமூகத்தினுடைய கலாச்சாரம் பிற சமூக கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரங்கள் அவர்களுக்கு அந்நிய கலாச்சாரம் அல்லது பிற சமூகங்களினுடைய கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இந்துக்களுடைய கலாச்சாரம் அவர்களுக்கு பிற மத கலாச்சாரம். அது போன்று இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் அல்லது இந்துக்கள் அல்லாதவர்களுடைய கலாச்சாரம் பிற மத கலாச்சாரமாக, பிற சமூகங்களினுடைய கலாச்சாரமாக நோக்கப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவதையே, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரங்களையே பிறமத கலாச்சாரங்கள் அல்லது பிறமத கலாச்சாரங்களை, பண்பாடுகளை பின்பற்றுதல் என்று நாங்கள் அழைக்கிறோம். தற்போதைய உலக சூழ்நிலையிலே உலகமயமாக்கல் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய தனிச்சிறப்பை பாதுகாத்துக் கொள்வது என்பது மிக கடினமான
ஒரு தன்மை அல்லது மிக கடினமான ஒரு நிலை காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா பாதுகாத்தவர்களை தவிர. பொதுவாக எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அதனுடைய சமயம், சமூக சிந்தனைகள், கொள்கைகளை பாதுகாப்பதற்காக அதிக முயற்சிகளை எடுத்துக்கொள்ளாவிடின் அந்த சமூகம் அடுத்த சமூகங்களினோடு சேர்ந்து கரைந்து போவதை தவிர்க்க முடியாது. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கென்று இருக்கின்ற பிரத்யேகமான தனித்துவமான கலாச்சாரங்களை, சமூக கட்டமைப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை என்று சொன்னால் கால ஓட்டத்திலே அவர்களுடைய சிந்தனைகள் சிதைந்து நம்பிக்கைகள் பன்முகப்பட்டு தனித்துவமான அடையாளம் இல்லாதவர்களாக மாறி போவார்கள் என்பது உலக வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. தற்போது இருக்கின்ற சில சமயங்களினுடைய கலாச்சாரங்கள் அல்லது பிரதானமான வணக்க வழிபாடுகள் பிற சமூகங்களில் இருந்து தொற்றிக்கொண்டவை, புகுந்தவை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த நிலை மிகவும் தீவிரமான தன்மை கொண்டது. அதாவது ஒரு சமூகத்தை அடுத்த சமூகத்தினுடைய கலாச்சாரம் தாக்குதல் என்பது தீவிரமானது, மிக அதிகமாக தொற்றிக்கொள்ளக்கூடியது. அவதானமாக இல்லாவிடின் பாதுகாப்பு பெறுவது மிக கடினமான ஒரு காரியம். சிறந்த பண்பாடுகளோ விழுமியங்கள் என்பதற்கு அப்பால் இப்போதைய கால சூழ்நிலையிலே அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் பொருள் மைய வாழ்க்கையையே அடிப்படையாக கொண்டிருக்கிறார். பணம் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை அவர்களுடைய வாழ்க்கையிலே செலுத்துகின்றது. அனைத்தையும் இந்த உலகத்திலே அனுபவித்து விட வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறார். அல்லாஹு தஆலா பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையானவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தைஸ அப்துத் தீனார், தைஸ அப்துத் திர்ஹம். தீனாருக்கு அடிமைப்பட்டவன் நாசமா போனான், திர்ஹத்திற்கு அடிமைப்பட்டவன் நாசமா போனான், ஆடைக்கு அடிமைப்பட்டவன் நாசமா போனான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆசாபாசங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிக்கக்கூடியவன் வெற்றி பெற மாட்டான் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கிறார். பெரும்பான்மையான விடயங்களிலே யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பாடை அதிகமாக செல்வாக்கு செலுத்துகின்றது என்று சொல்லும் அளவுக்கு இன்றைய நிலைமை மாறி இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே எந்த சமூகத்திடம் பலமும் பொருளும் அரசியல் அதிகாரமும் இருக்கிறதோ அந்த சமூகம் ஏனைய சமூகங்களின் மீது செல்வாக்கு செலுத்துவதும் அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு ஏனைய சமூகங்களில் பரவுவதையும் தவிர்க்க முடியாது என்று சொல்லும் அளவுக்குத்தான் உலக வரலாறு இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இன்றைக்கு உலகத்திலே அவர்களுடைய கரங்கள் ஓங்கி இருக்கின்றன. அல்லது மேற்கத்தேயம் அதிக செல்வாக்கு பெற்ற ஒன்றாக, அல்லது மேற்கின் நாகரிகம் அதிக செல்வாக்கு பெற்ற ஒன்றாக உலகத்திலே காணப்படுகிறது. அதனால் அடுத்த சமூகத்தவர்களிடம், அடுத்த சமயங்களை பின்பற்றுகின்றவர்களிடம் அந்த கலாச்சாரங்கள் மேம்பட்ட கலாச்சாரங்களாக அல்லது மதிக்கப்படுகிற ஒரு கலாச்சாரங்களாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய இளைஞர்கள், யுவதிகள் அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய நடத்தைகளை, எண்ணப்போக்குகளை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் இதனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அதனுடைய கொள்கைகளையும் அதனுடைய சிந்தனையையும் அதனுடைய பண்பாடுகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தூய்மையாக அதை பின்பற்றி வாழுமாறு நமக்கு உபதேசம் செய்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, விசுவாசம் கொண்டவர்களே இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இஸ்லாத்திலே கொஞ்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அங்குமிங்குமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு
உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையில்லை என்று நீங்கள் கருதுவதை விட்டுவிடாமல் முழுமையாக நீங்கள் இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். நீங்கள் ஷைத்தானினுடைய வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான வெளிப்படையான எதிரியாக விரோதியாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அடுத்த சமூகங்களினுடைய கலாச்சாரங்களை அல்லது சமயங்களினுடைய சிந்தனைகளை கொள்கைகளை பின்பற்றக்கூடாது என்று சொல்வதன் ஊடாக அடுத்த சமூகங்களினுடைய கண்டுபிடிப்புகளையோ அல்லது விஞ்ஞான உற்பத்திகளையோ பயன்படுத்தக்கூடாது என்பது கிடையாது. அடுத்த சமூகங்களுக்கென்று பிரத்யேகமாக இருக்கின்ற விடயங்கள், குறிப்பாக எந்த விடயத்தை கொண்டு அவர்கள் அறியப்படுகிறார்களோ அத்தகைய கலாச்சாரங்கள், அவர்களிடம் வணக்க வழிபாடாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், இவைகளிலிருந்து நாங்கள் தூரமாக இருப்பதுதான் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்படுகிற விஷயமாக இருக்கிறது. அவர்கள் உற்பத்தி செய்தவற்றை நாங்கள் பயன்படுத்த முடியும், நாங்கள் உற்பத்தி செய்தவற்றை அவர்கள் பயன்படுத்துவதை போல அவர்கள் உற்பத்தி செய்பவற்றை நாங்கள் பயன்படுத்த முடியும், ஆடைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி எல்லோருக்கும் பொதுவான விஷயங்களை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் என்று தனித்துவமான சில விடயங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய சமூகத்திற்கென்று தனித்துவமான விடயங்கள் இருக்கிறது, கிறிஸ்தவ சமூகத்திற்கென்று தனித்துவமான விடயங்கள் இருக்கின்றன, இந்து சமூகத்திற்கென்று தனித்துவமான சில விடயங்கள் இருக்கின்றன. எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரை நாங்கள் இஸ்லாத்தினுடைய விவகாரங்களிலே இஸ்லாத்திற்கென்று இருக்கின்ற விடயங்களிலே உறுதியானவர்களாகவும் முழுமையாக அவற்றை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித். அல்லாஹ்வினுடைய சாபம் யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் உண்டாவதாக. ஏனென்றால் அவர்கள் நபிமார்களுடைய கபறுகளை வணங்கும் இடங்களாக எடுத்துக் கொண்டார்கள், பள்ளி வாயில்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது அவர்களுக்குரிய விசேட தன்மை. எனவே இதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நல்லடியார்கள் விஷயத்திலே நாங்கள் எல்லை மீறுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது, கபறுகள் விஷயத்திலே நாங்கள் எல்லை மீறுவது போன்ற விடயங்களையே நாங்கள் இங்கு அந்நிய கலாச்சாரங்களை அல்லது பிரமத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது என்பதன் ஊடாக நோக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த சமூகங்களை பிற சமூகங்களை நீங்கள் சான்சானாக முழமுழமாக அணுவணுவாக அவர்களுக்கு பின்னால் நீங்கள் சென்று அவர்களை பின்பற்றாத வரை மறுமை நாள் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஒரு உடும்பு பொந்தில் நுழைந்தாலும் அதிலும் நீங்கள் நுழைவீர்கள் என்று சொல்கிறார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ரோமர்களையும் பாரசீகர்களையும் நாங்கள் பின்பற்றுவோம் என்றால் சொல்கிறீர்கள் என்ற போது, ஆம், அவர்கள் இல்லை என்றால் வேறு யார் என்று கேட்கிறார். வேறொரு அறிவிப்பிலே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நாங்கள் பின்பற்றுவோம் என்றால் சொல்கிறீர்கள் என்ற போது, ஆம், அவர்களைத்தான் சொல்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 145வது வசனத்திலே, வலஇன் அதைத்தல்லதீன ஊத்துல் கிதாப் பிகுல்லி ஆயத்தின் மா தபிஉ கிப்லத்தக் வமா அன்த பிதாபிஇன் கிப்லத்தஹும் வமா பஅதுஹும் பிதாபிஇன் கிப்லத்த பஅத். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீ அனைத்து அத்தாட்சிகளையும் கொண்டு சென்ற போதும், ஒவ்வொரு அத்தாட்சியாக அவர்களிடம் கொண்டு சென்ற போதும் அவர்கள் என்னை உண்மைப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் உன்னை பின்பற்ற மாட்டார்கள். எனவே நீ அவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார். وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم أما جاءك من الحق. சூரத்துல் மாஇதா 48வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்விடமிருந்து உனக்கு வந்தவற்றை விட்டுவிட்டு
அவர்களுடைய வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய மனோ இச்சைகளை, அவர்களுடைய கருத்துக்களை, கொள்கைகளை நீ பின்பற்ற வேண்டாம் என்று நமக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தடை விதிப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டமாக இருக்கிறது. எனவே அடுத்தவர்களின் பால் நாங்கள் தேவையுடையவர்களாக இல்லை. அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த குறையை வைக்கவில்லை. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். யார் இஸ்லாம் அல்லாத ஒரு நெறியை, ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ அவனை அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்ள மாட்டார், அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாகிறானோ அவன் அவர்களை சார்ந்தவனாவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போல அடுத்த சமூகங்களினுடைய கலாச்சாரங்களை, அவர்களுடைய பண்பாடுகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது என்பது அவர்களுக்கு மாத்திரம் உரிய கலாச்சாரங்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகளாக கொள்ளப்படக்கூடிய விடயங்களில் நாங்கள் பங்கு பெறக்கூடாது. அது அவர்களுக்குரிய சுதந்திரம். அவர்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். நாங்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்குள்ளே சென்று அவர்களை நாங்கள் குழப்பக்கூடாது. அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவர்களுக்குரியது, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எங்களுக்குரியது. இதுதான் சுதந்திரம். இதுதான் சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான, புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கான வழி. ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு சமயமும் அவரவர் சுதந்திரமாக அவரவருடைய சிந்தனைகளை, கொள்கைகளை பின்பற்றி வாழ்வதற்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எமது நாட்டிலே அதற்கான இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அத்தகைய உரிமைகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா வகூலு உன்துர்னா வஸ்மஉ வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம். விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் ராயினா என்று சொல்லாதீர்கள், உன்துர்னா என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஏனென்றால் ராயினா என்று சொல்வது யூதர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ராயினா என்றால் எங்களை கவனிப்பீராக என்பது அர்த்தம். அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, எங்களுடைய இடையனே, எங்களுடைய ஆட்டு மந்தைகளின் மேய்ப்பாளரே என்ற அர்த்தமும் அதற்கு இருக்கிறது. அதனால் யூதர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா இந்த கருத்து இல்லாத உன்துர்னா என்ற வார்த்தையை, எங்களை பாருங்கள், எங்கள் விடயத்தை கவனியுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு சூரத்துல் பக்ராவின் 104வது வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். சூரத்துல் நிசா 59வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். சூரத்து ஆல இம்ரான் 31வது வசனத்திலே, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாக இருந்தால் உங்களை அல்லாஹு தஆலா நேசிப்பார். அல்லாஹு தஆலா உங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பார். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் அதிக இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தொழுகைக்கு அழைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். அப்போது சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் சில ஆலோசனைகளை சொல்கிறார். அவர்களில் ஒருவர், ஒரு குழலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அதை ஊதி அடுத்தவர்களை தொழுகைக்கு நாங்கள் அழைக்கலாம், அல்லது நெருப்பை நாங்கள் மூட்டி வெளிச்சத்தை உருவாக்கி தொழுகைக்குரிய நேரம் வந்திருக்கிறது என்று அடுத்தவர்களுக்கு நாங்கள் அடையாளப்படுத்தலாம் என்று ஒவ்வொருவரும் பல ஆலோசனைகளை சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அனைத்துமே அடுத்த சமூகங்களுக்கென்று பிரத்யேகமான தனித்துவமான கலாச்சாரங்கள், அவற்றை நாங்கள் எடுக்கக்கூடாது என்று புறக்கணித்து விட்டு அன்று இரவு தூங்குகிற நேரம் சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கனவின் ஊடாக அதானை கற்றுக் கொடுக்கிறான்.
நபி அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்து அதானை கடமையாக்குகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பெண்களுக்கு ஹைல் வந்துவிட்டால் யூதர்கள் அந்த பெண்களை தீண்டுவதில்லை, அந்த பெண்களை நெருங்குவதில்லை, அவர்களோடு உண்பதில்லை, அவர்களோடு ஒன்றாக இருப்பது கிடையாது. இவ்வாறு நாங்களும் இருந்து கொள்ள முடியுமா என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வசனம் விளக்குகிறார். அவர்கள் உன்னிடம் ஹைல் உள்ள பெண்களை பற்றி விசாரிக்கிறார்கள். அவர்களிடம் நீ சொல்லும், அது ஒரு நோவினை, அது ஒரு சோதனை, அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நோய். எனவே அந்த நோய் வருகிற நேரம் அவர்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கி இருங்கள் என்கிற ஒரு நீளமான வசனம் இறங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களுக்கு அவ்வாறு நடந்து விட்டது என்று சொன்னால் வீடு கூடுவதை தவிர மற்ற எல்லா தொடர்பாடல்களையும் அவர்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய பண்பாட்டுக்கு நேர் எதிரான ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை நமக்கு அடையாளப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துர் ராத் 36வது வசனத்திலே சொல்லுகிற நேரம், அடுத்தவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்கள், அடுத்த சமூகங்களினுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்கள் வழிகட்டு போவது உறுதி என்று சொல்லி காட்டுகிறார். அவர்களை பாதுகாப்பவர் யாரும் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே அடுத்த சமூகங்களினுடைய கலாச்சாரங்களை, அவர்களுக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், உங்களுக்குரிய கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நமக்கு சொல்கிறார். நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், அவர்களுடைய செருப்பிலே தொழுவது கிடையாது, அவர்களுடைய செருப்பில் நின்று கொண்டு தொழுவது கிடையாது, நீங்கள் அப்படி தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். குங்கும கலர், காவி கலர் பூசப்பட்ட காவி கலர் உள்ள ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளாதீர்கள், ஏனென்றால் அது இறை நிராகரிப்பாளர்களுக்குரிய ஆடை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே சொல்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், மீசைகளை கத்தறியுங்கள், தாடியை நீங்கள் வளர விடுங்கள், அவர்கள் இதற்கு முரணாக இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே, நரையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நரையை விரும்புகிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒப்பாக வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷூரா தின நோன்பு எங்களுக்கு தெரியும். முஹர்ரம் 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்பு. சஹாபாக்கள் நபி அவர்களிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யூதர்களும் முஹர்ரம் 10லே நோன்பு நோக்கிறார்கள், நாமும் நோன்பு நோக்கிறோம், அவர்களுக்கு ஒப்பானவர்களாக நாங்கள் மாறிவிட மாட்டோமா? எங்களுடைய கலாச்சாரத்திற்கென்று தனி சிறப்பு கிடையாதா? அதனுடைய தனித்துவத்தை நாங்கள் பாதுகாப்பதில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எதிர் வருகிற வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோப்பேன் என்று சொன்னார். அதனால் தான் முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை நாங்கள் பிறை 9, பிறை 10 என்று 2 நாட்களிலே நோக்கின்றோம். ஜாஹிலியத் கால பழக்க வழக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் ஜாஹிலியத் காலத்திலே இருந்ததை போன்று வெளியிலே திரியாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரண வீடுகளிலே அல்லது மிக பெரும் துன்பங்கள் நடக்கிற நேரம் தன்னுடைய கன்னத்தில் அரைந்து கொண்டு தன்னுடைய பக்கட்டுக்களை கிழித்துக் கொண்டு ஜாஹிலிய காலத்திலே மக்கள் இருந்ததை போல பொருத்தமில்லாத வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு அழுகிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய சமூகத்திலே ஜாஹிலியத் காலத்தில் இருந்த 4 விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த விடயங்களை தடை செய்தார்கள். அதிலே ஒன்று,
பரம்பரையை வைத்து பெருமை அடிப்பது, அது போன்று அடுத்தவர்களுடைய குலங்களிலே அடுத்தவர்களுடைய பரம்பரையை குத்தி காட்டுவது, அவர்களை அந்த பரம்பரையை வைத்து விமர்சனம் செய்வது, அது போன்று நட்சத்திரங்களை வைத்து மழையை தேடிக்கொள்வது, நட்சத்திரங்கள் வந்ததனால் மழை பெய்தது என்று சொல்வது, மரணித்தவர்களுக்காக ஒப்பாரி வைத்து அழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலிய காலத்திற்கு நீங்கள் ஒப்பாக கூடாது என்று சொல்லி காட்டினார்கள். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே பெண்கள் தான் அவர்களுடைய வழிகேட்டுக்கு மிக பெரும் காரணமாக இருந்தார்கள். எனவே அது உங்களிடம் இருக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இப்படி எத்தனையோ ஹதீஸ்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டே செல்லலாம். நிறைய ஹதீஸ்களிலே மாற்று மதத்தவர்களுக்கென்று சொந்தமாக இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்களிலே நாங்கள் பங்கு பெறக்கூடாது. அவர்களுடைய கலாச்சாரங்களை அவர்கள் பின்பற்றுவதற்கு நாங்கள் விட வேண்டும். எங்களுடைய கலாச்சாரத்தின் தனித்தன்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்துகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளே அந்நிய கலாச்சாரங்கள் அல்லது பிற சமூகங்களினுடைய கலாச்சாரங்கள் நுழைவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பல விடயங்கள் இதிலே செல்வாக்கு செலுத்துகிறது. முதலாவது விடயம், இஸ்லாம் ஆரம்பித்தது முதல் இன்று வரை இஸ்லாத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை ரீதியான, ஆயுத ரீதியான போராட்டங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். வலுக்கட்டாயமான அடிப்படையிலே முஸ்லிம் சமூகத்தினுடைய தனித்தன்மைகளை மாற்றுவதற்காக உலக அளவிலே செய்யப்படுகிற அல்லது பல குழுக்களால் செய்யப்படுகிற முயற்சி இதிலே பெரும் காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, அல் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதிலே எங்களுடைய சமூகத்திற்குள் இருக்கின்ற குழப்பங்கள், விமர்சனங்கள், குளறுபடிகள் இதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஒரு சமூகம் ஏதாவது ஒன்றை அடிப்படையானதாக ஏற்றுக்கொண்டால்தான் அதனுடைய பண்பாடுகளையும் அதனுடைய கலாச்சாரங்களையும் அந்த அடிப்படையிலே அந்த அடிப்படையோடு ஒப்பிட்டு பார்த்து தீர்மானித்துக் கொள்ள முடியும். எது சரியானது, எது பிழையானது என்று தீர்மானித்துக் கொள்ள முடியும். எங்களுடைய சமூகத்திற்கு மத்தியிலே அடிப்படையிலேயே கருத்து முரண்பாடுகள் இருப்பது எங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக பெரும் சிக்கலாக அமைந்திருக்கிறது. குர்ஆன், ஹதீஸ் என்று வெளிப்படையாக சிலர் பேசிக்கொண்டாலும் சட்டங்களை எடுக்கின்ற போது அல்லது சமூகத்தில் இருக்கின்ற நம்பிக்கை சார்ந்த விடயங்களை எடை போடுகின்ற போது பல்வேறு விதமான கருத்து பிரிவுகளையும் கருத்து மாற்றங்களையும் அதற்கு செய்து சமூகத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவது எங்களுடைய தனித்தன்மைக்கு ஆபத்தானதாக அல்லது அடுத்த சமூகங்களினுடைய கலாச்சாரம் நமக்குள்ளே நுழைவதற்கான காரணமாக இருக்கிறது. அது போன்று இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாத்தினுடைய சட்ட விவகாரங்களிலே முஸ்லிம்களுக்குள் தெளிவின்மை, அதை பற்றிய அறிவு இல்லாமல் இருப்பதும் பிற சமூகங்களினுடைய கலாச்சாரங்களை அறிந்தோ அறியாமலோ நாங்கள் பின்பற்றுவதற்கு காரணமாகி விடுகின்றது. முஸ்லிம்களுக்குள் இருக்கின்ற சில நயவஞ்சகர்கள், சில புல்லுருவிகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அடுத்த சமூகங்களினுடைய கலாச்சாரங்களை அல்லது பிற மதத்தினுடைய பண்பாடுகளை, நம்பிக்கைகளை, அவர்களுடைய கோட்பாடுகளை மெச்சி பேசுகின்றவர்களாக, அதை உயர்த்தி பேசுகின்றவர்களாக, அது போன்ற கலாச்சாரங்கள் நமக்குள் வர வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றவர்களாக முஸ்லிம் சமூகத்திற்குள் இருக்கின்ற சில அறிவுளிகள் வேலை செய்வதும் இதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய அடுத்த தலைமுறை சரியாக பயிற்றுவிக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது, இந்த இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகளை பாதுகாத்துக் கொள்வது சிரமமானதாக அமைந்து விடுகின்றது. அது போன்று சமூக வலைத்தளங்களினுடைய பெருக்கம், அதிலே எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய சமூகமும் கொண்டிருக்கின்ற அதிகமான ஈடுபாடு, மோகம், அந்த வலைத்தளங்களிலே பரப்பப்படுகின்ற விடயங்களின் பால் அடித்து செல்கிறது. அந்த சமூக வலைத்தளங்களிலே எது மிகவும் அதிகமாக பரவுகிறதோ அதன் பின்னால் சென்றுவிடக்கூடிய ஒரு நிலைமை சமூகத்திற்குள்ளே உருவாகி இருக்கிறது. அது போன்று உலக மோகம், நான் ஏற்கனவே சொன்னதை போல எல்லை மீறிய உறவுகள், கட்டுப்பாடற்ற உறவுகளும் கலாச்சாரத்திலே தனித்தன்மையை நாங்கள் இழந்து போவதற்குரிய
காரணமாக இருக்கின்றது. கல்வி என்ற பெயரிலே எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் செய்யப்படுகிற முயற்சிகள் இதற்கு பெரும் பங்காற்றுவதாக அமைந்து விடுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்காக பிற சமூகங்களோடு உள்ள உறவை நாங்கள் துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. பிற சமூகங்களை நாங்கள் ஒதுக்கி வாழ வேண்டும் என்பது கிடையாது. அவர்களோடு நாங்கள் உறவு கொள்ள வேண்டும், ஆனால் வரையறைகளோடு அந்த உறவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கென்று பிரத்யேகமான விடயங்களிலே நாங்கள் தலையிடக்கூடாது. எங்களுக்குரிய பிரத்யேகமான விடயங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதை போல அவர்களுக்கென்று பிரத்யேகமாக இருக்கிற விடயங்களிலே நாங்கள் தலையிடக்கூடாது. அதில் அவர்கள் சுதந்திரமானவர்கள் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அப்படி விளங்கினால்தான் இரு சமூகங்களுக்கும் இடையிலே நல்ல புரிந்துணர்வும் விட்டு கொடுப்பும் உருவாக முடியும். நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், கரைந்து வாழக்கூடாது. எங்களுடைய நம்பிக்கையோ எங்களுடைய நடத்தைகளோ தனித்தன்மையை இழந்து விடாது, அதை பேணி வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சமூகங்களுக்கு இடையில் தான் நல்லுறவை ஏற்படுத்த முடியுமே தவிர சமயங்களுக்கு இடையிலே ஏற்படுத்த முடியாது என்கிற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சிலர் குழம்பி விடுகிறார். சமூகங்களுக்கு இடையிலே நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மதத்தை விட்டு மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தகர்த்தெறிந்து விட்டு அடுத்த சமூகங்களோடு நல்லுறவை பேண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இருப்பவர்கள் நவீனத்துவவாதிகள் என்று தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். அப்படி இல்லாதவர்கள் பின்னிலைவாதிகள் அல்லது விளிம்பு நிலை போராளிகள் அல்லது வெவ்வேறு ஏசக்கூடிய விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகளை இதற்கு பயன்படுத்துகிறார். எப்படி என்ன வார்த்தை அவர் பயன்படுத்தினாலும் அவர் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் யார் என்பதை அவரால் கண்டுகொள்வதை அவருக்கு கஷ்டமாகும். அவருக்கு என்று தனித்தன்மைகள் இருக்கார். அவருடைய நம்பிக்கை என்ன என்பது அவருக்கு தெரியாது. அவருடைய நடத்தை என்ன என்பது அவருக்கு தெரியாது. அவர் யாரோடு சேர்ந்திருக்கிறாரோ அவர் போன்று அவர் மாறிவிடுவார். தண்ணியோடு நாங்கள் என்னத்தை கலந்தாலும் தண்ணி தண்ணியாகத்தான் இருக்கும். அதை நாங்கள் பிரித்தெடுக்க முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அடுத்தவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், கலந்து வாழ வேண்டும், கரைந்து வாழக்கூடாது. அடுத்த சமூகங்களோடு நாங்கள் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முடியுமான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் எங்களிடம் கேட்கிற போது எங்களால் முடியுமானதை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். இதிலே எந்த தடையும் கிடையாது. ஆனால் அந்த சமூகத்தினுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது. உதாரணமாக கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. அவர்கள் அதை கொண்டாடுகிறார். இயேசு பிறந்ததாக அவர்கள் நம்புகிறார். இயேசு கடவுளினுடைய குமாரராக இந்த உலகத்திற்கு வந்த தினம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உலகத்தில் உள்ளவர்களுடைய பாவ சுமைகளை இல்லாமல் செய்வதற்காக அனைவருடைய பாவங்களுக்கான குற்றத்தை அவர் சுமந்து கொண்டார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதை நாங்கள் நினைக்கிறோமா? இந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறதா? இதை நாங்கள் கொண்டாடுவதனூடாக நாங்கள் என்ன சொல்ல விளைகிறோம்? எங்களுடைய இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு இது எதிரான, அது போன்று கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கு இஸ்லாம் எதிரான. இது யாரும் மறக்க முடியாது. எப்படி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கு இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை நேர எதிரானதாக இருக்கிறதோ, அது போன்று இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைக்கு கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை நேர எதிரான. இது யதார்த்தமான ஒன்று. இதை நாங்கள் மறைக்க முடியாது. இது சமயங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. இந்த வேறுபாட்டை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியாது. இது யார் நினைத்தாலும் எப்படி முயற்சி செய்தாலும் இந்த வேறுபாட்டை இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் இந்த வேறுபாட்டோடு இருக்கின்ற சமூகங்களுக்கு இடையிலே மனித நேயத்தை கட்டியெழுப்பி அவர்களுக்குள்ளே புரிந்துணர்வோடு ஒற்றுமையாக வாழ வைக்க முடியும். நீங்கள் உங்களுடைய கொள்கையை பின்பற்றுங்கள், உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு, உங்களுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுவதிலே சுதந்திரமானவர்கள். இதிலே நீங்கள் தலையிடக்கூடாது, அதிலே நீங்கள் தலையிடக்கூடாது. ஆனால் இரண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளே புரிந்துணர்வோடு வாழ வேண்டும். யாரும் யார் மீதும் அடங்கேறிவிடக் கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. மனிதன் என்ற அடிப்படையிலே மனிதாபிமானமான நடவடிக்கைகளிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி புரியக்கூடியவர்களாக, ஒத்தாசை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வை நாங்கள் கட்டி எழுப்ப முடியுமே தவிர சமயங்களை நாங்கள் மாற்றி அமைக்க முடியாது. அது சாத்தியமற்ற ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு போதனைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆனால் மரணிக்கிற நேரம் அவருடைய போர்வை ஒரு யூதனிடம் தான் அடமானமாக இருந்தது. இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு உறவு வைத்திருந்தார்கள் இல்லையா?
நபி அவர்கள் மரணிக்கிற நேரம் அவருடைய போர்வை ஒரு யூதன போர்க்கவசம் ஒரு யூதனிடம் அடமானமாக வைக்கப்பட்டு ஒரு தொகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கியிருந்தார். அப்படி உறவு இருந்தது. ஆனால் சமயம் என்று வருகிற போது வேறு, சமூகத்துக்கு இடையிலான உறவு என்பது வேறு என்கிற வேறுபாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா நல்ல புரிதலை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி சமூகங்களுக்கு இடையிலே நல்லுறவை கட்டி காத்து ஒவ்வொருவருக்கும் உரிய தனித்துவமான விடயங்களிலே அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அவர்களுடைய விவகாரங்களிலே நாங்கள் தலையிடாது அவர்களுடைய மார்க்க விவகாரங்களை அவர்கள் முறையாக பின்பற்றி வாழ்வதற்கும் நம்முடைய மார்க்க விடயங்களிலே நாம் சுதந்திரமானவர்களாக அதிலே உறுதியானவர்களாக தெளிவோடு அதை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. சமூகங்களுக்கு இடையிலே நல்லுறவையும் புரிந்துணர்வையும் பரஸ்பர மனிதாபிமான உதவிகளை செய்வதிலும் ஒன்றாக வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பி ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.